Harimu.
பிரதர்ட்டம்மா सर्वधर्मस्वरूपिणी अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते நமக. அனைவருக்கும் அன்பு நமஸ்காரம். இது மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த குழந்தைகளுடைய கிரியேட்டிவ் திங்ஸை அதிகப்படுத்தும். அதில் எந்த டவுட்ஸும் கிடையாது. பொதுவாக பார்த்தோன்னா நம்ம ஒரு குழந்தை கையில் ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறோம், ஒரு விளையாட்டு ஜாமான் கொடுக்குறோன்னு சொன்னால் இதை ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரையாக வந்துருக்கு. கொடுத்தோன்னு சொன்னால் அந்த குழந்தை நம்ம என்ன செய்வோம், நம்ம பொதுவாக பெரியவங்க என்ன நினைப்போம்னா இந்த பொருளை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம். அது உடைக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், உடைக்காமல் வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இயற்கையாக நம்ம சொல்கிறது. ஃபாரின் கண்ட்ரியில் ரிசர்ச் பண்ணது, ஜப்பானில் ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தையோட கையில் ஒரு விளையாட்டு ஜாமான் ஆட்டோமேட்டிக்காக இயங்குகிற ஒரு பொருளை கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த பொருளை வாங்கி அந்த குழந்தை உடைக்க முயற்சி பண்ணுதுன்னா he is a scientist. அந்த குழந்தை ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த இயல்புள்ள குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எதுக்காக அது உடைக்குதுன்னு சொன்னால் அதோடைய திங்கிங் பவரில் இப்படி தானாக ஓடுது, இது எப்படி ஓடுது, ஹவு டு ஒர்க்ஸ் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணுது. அது உடைக்கலை, நம்ம லெவலில் இருந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அதை அப்படின்னு அவங்க இந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு ஹால் ஃபுல்லாக எல்லா ஜாமானையும் வச்சுட்டு எல்லா விதமான விளையாட்டு ஜாமான்கள், மியூசிக்கல் பிளேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, புத்தகம், வாசிக்கக்கூடிய புத்தகங்கள், இப்படி என்னென்ன நம்ம லைஃப்பில் எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லா பக்கமும் கேமராவை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 வயது 5 வயது 6 வயது குழந்தைகளை உள்ள விட்டுட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதெல்லாம் எடுத்து ரிப்ளை பண்ணி திரும்ப போட்டு பார்த்தா எந்த குழந்தை புத்தகத்துக்கு பக்கத்தில் போகுதோ அதுக்கு வாசிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எந்த குழந்தை ஒரு பொருளை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு அதுக்கு ரிசர்ச் ஓரியன்ட் மைண்டுன்னு அர்த்தம். எந்த குழந்தை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோ அதுக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இதுவும். இதில் பெரும்பாலும் பேரண்ட்ஸோட ஹெல்ப் தான். இருந்தாலும் நம்ம ஒரு குழந்தை நம்மளே ஒரு மேடையில் பேசணும்னா ரொம்ப யோசிப்போம். ஆனால் அந்த குழந்தைங்க எந்த பயமும் இல்லாமல் டோன்ட் கெட் அ ஃபியர்னஸ் அழகாக சொல்லி கொடுத்த மாதிரி டீச்சர் என்ன சொன்னாங்களோ அது அப்படி பேசுகிறாங்க. நிறைய அவங்களுக்கு இதில் இன்னோவேட்டிவ்ஸ் ஐடியாஸ் வரும். இப்போ விதை போடுற மாதிரி தான் அது. இதோட பலன் பின்னாடி தான் தெரியும். எப்படி அப்துல் கலாமுக்கு ஃப்ளைட் சயின்ஸ் நடத்துகிறாரு அவருடைய ஆசிரியர், உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. எந்த பையனும் எதுவுமே சொல்லலை. அப்துல் கலாம் மட்டும் எந்திரிச்சு, சார் நீங்கள் நடத்துறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பதில் சொல்கிறாரு. இன்னைக்கு ஈவினிங் கடற்கரையை கூப்பிட்டு போகிறேன், அங்கே உனக்கு பாடம் நடத்துகிறேன் சொல்லிட்டு அந்த ஆசிரியர் எப்படி இவங்க படித்தது தான் இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல் படித்தது தான், வின்டர் சீசன் சம்மர் சீசன் படித்தது தான். இதை ஒரு ப்ராக்டிக்கலாக செய்யும்போது அவங்க மனசில் என்ன ஆழமாக பதியும். இதுக்கு அப்துல் கலாமோட வாழ்க்கையை உதாரணம். அவங்க ஆசிரியர் சாயங்காலம் கூட்டிகிட்டு போயிட்டு கடற்கரை ஓரத்தில் பறவைகள் பறக்கக்கூடிய செய்தியை காமிச்சு, ஃப்ளைட் சயின்ஸ் இதுதான், விமான அறிவியல் இதுதான், எப்படி பறவை பறக்கிறதோ அதை பார்த்து அதை மையமாக வச்சு தான் மனிதன் விமானங்கிற ஒரு கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொன்னோன்னு தான் அப்துல் கலாமுக்கு அந்த வயசுல ஒரு தெளிவு பிறகுது. இன்னொன்று அவர் பைலட் ஆகுங்கிற எண்ணமும் அந்த ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சனால தான். தியரட்டிக்கலாக பாடம் மட்டும் அந்த ஆசிரியர் நடத்திட்டே இருந்தாலும் நம்மளை மாதிரியே தான் இருந்திருப்பார். புரியலேன்னு சொன்னோன்னே அவர் திரும்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல கிளாஸ் ரூமில். இன்றைக்கி உனக்கு டேரெக்டாக ப்ராக்டிக்கலாகவே காமிச்சேனேவா அப்படின்னு ஈவினிங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஃப்ளைட் சயின்ஸை பற்றி பறவை பறக்கிறத வச்சு இவங்க தியரட்டிக்கலாக என்ன இருக்கோ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அதில் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு சார், ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கிற ஒரு லட்சியமாக ஒரு உருவாது, நான் பைலட் ஆவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் தான் இதுவும். இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது பேரண்ட்ஸ் தான். ரொம்ப ஆர்வமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म
தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம்ம அனைவருக்குமே முதல் குரு தாய் தந்தர் தான். முதல் ஆசிரியர் தாயும் தந்தையும் தான். தாய் ஃபர்ஸ்ட், அப்புறம் தந்தை, அதுக்கப்புறம் தான் ஆசிரியர். அதனால மாதா பிதா குரு தெய்வம் இப்படி நம்ம பயிற்சி கொடுக்குறோம். உங்களை எல்லாம் வணங்குறாங்களா? வணங்க சொல்லணும். நாங்கள் சொல்லி விடுறோம், நீங்கள் வணங்க சொல்லணும். கைத்து மட்டும் போட்டு அனுப்பக்கூடாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். அதனால இப்போ ஆரம்பிச்சிட்டோம்னா அது கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ உங்களை தெய்வமா நினைச்சு வணங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க உங்க குழந்தைகளா இருப்பாங்க. இல்லைன்னா படிச்சு முடிச்ச உடனே காட்டா காட்டி பறந்துடுவாங்க. அதனால இந்த தொட்டிலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தைகளை நம்ம குழந்தைகளா வச்சிருக்கணும். ஆசிரியர் ஒரு பகுதி, பெற்றோர் பெரிய பகுதி. இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பெற்றோர்கள் தான் செஞ்சுருக்கீங்க. ஆனாலும் அதை சுருக்கமாக சொல்லணும் இல்லையா? இந்த நடந்த நிகழ்ச்சி நம்மளே நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. மேடையில் வந்தோடனே எழுதிடுவோம். நம்ம என்ன பேச நினைக்கணும், பேச வராது. ஆனால் குழந்தைகள் தைரியமாக பேசுகிறாங்க. இதில் ரொம்ப பெரிய உதாரணம் என்ன, நம்ம மணிகண்டன் மகன் யாரையும் பார்த்தா பேசவே மாட்டான். என்ன உண்மையா இல்லையா? பேசவே மாட்டான். எங்களை பார்த்தா பேச மாட்டான். அன்னைக்கு மேடையில் ஏறி பேசிட்டாங்க. காரணம் என்னன்னு, இந்த பிள்ளைங்கள்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அவர் பேச, நான் பேசுகிறேன்னு சொல்லி டீச்சர்கிட்ட போய் கேட்டு அவருக்கு கேட்டு வாங்கியிருந்தேன். அதனால் இந்த பயிற்சி அவங்களை மேற்கொண்டும் தன்னை மேல்நிலைக்கு எடுத்து செல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இது அவன் மனசில் பதியும். நாமளும் இப்படி ஒன்று செஞ்சால் என்ன, செய்யும் போது அதில் உள்ள சொன்ன மாதிரி திங்கிங் வரும். ஆற்றல் இருக்குது நம்மளுக்குள்ள. அவங்க ஆற்றல் அப்போ தான் வெளிப்படும். அப்போ அவங்க வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு போவாங்க. நாங்கள் அடுத்த ஸ்டேஜாக அதை வச்சுருக்கோம். எல்லா குழந்தைகளுக்குமே அவங்க என்ன விரும்புகிறாங்க அதில் டெவலப் பண்ணுறதுக்காக மனசில் வச்சுருக்கோம். இப்போ முதல்ல அடிப்படை விஷயங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது திருப்தி ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். வெளிநாட்டில் மாதிரி நம்முடைய குழந்தைகளை திங்கிங் கொண்டு வரணும். அவங்க என்ன விரும்புகிறாங்க, அவங்க என்ன மனநிலை இருக்குது. விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, கல்வின்றது அவங்க மனசில் பதிஞ்சிருக்கிறத வெளிக்கொண்டு வர்றது தான் கல்வி. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஆற்றல் பதிந்து இருக்குது, அதை வெளிக்கொண்டு வரணும். அதுதான் கல்வி. அந்த ஆற்றலை கொண்டு வர்றது தான் நம்முடைய வேலை. பெற்றோர்கள் வேலை, எங்களுடைய வேலை. நீங்களும் கண்டுபிடிக்கணும், நாங்களும் கண்டுபிடிக்கணும். நம்மளா திணிக்கக்கூடாது. இதை செய்யணும், இதை படின்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதில் மிகப்பெரிய ஆளாக ஆகலாம். ஒவ்வொரு துறையிலும் பெரிய ஆளாகலாம். அதுதான் நம்முடைய நோக்கம். அதனால் இதை இன்னைக்கு அதை உதாரணமாக செஞ்சு காட்டியிருக்கோம். இதை நீங்கள் அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்முடைய குழந்தைகள் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க. அனைவருக்கும் அன்பு நமஸ்காரங்கள். Thank you, Swamiji. Thank you for your blessings and for your valuable words. Now I request His Holiness Swamiji, Srimad Swami Sudhananda, President of Sri Ramakrishna Tabhavanam, to give away the prizes to the LKGA students. Please, Swamiji. Mode of transport. Today he is absent. Get the prize from Samrita. ஆப்சண்ட்னா அவனுக்கு கொடுக்கக்கூடாது. Second one, Dev Aditya, numbers 1 to 10. Third one, E. Darsan, healthy vegetable. இங்க போட்டோ பாருங்க. Next, Gugan sir, Hariharan sir. Fourth one, B. Gugan, Natchetran. இங்க போட்டோ பாரு. P. Harshit, P. Harshit. Next is wild animals. Hidden two projects. Bate. See, thank you, Swamiji. Yes, other than traffic rules. And Tony symbols. Post it to Swamiji. Next, K to B side.
story and alphabets. He also done 2 projects. Next, D. Vechivelan, come on. Also, Swami Sidbhavananda. இங்க போட்டோ பாருங்க. Switzerland state and capitals. Yes, living Project on numbers. Next girls, Anushya C. Anushya C is going to receive the prize for the topic rainbow. Next is Darshana. Darshana for doing the project vowel sounds and words. Next is Diksha. தர்ஷனா கோ. சம்ருதா கூப்பிடியா Next comes Diksha for doing the project traffic light signal. Next, Karunya is going to receive the prize for wild animals. Next comes Manisha Sri. கோமா. Manisha Sri is receiving the prize for the project Kaigarigal Payangal. Next is Mohita for 16 Selvangal. Next is Navya for doing the project Irandu Aadagal. பார்க்கவே Next is Samyukta for the project parts of the body. Next is நான் சொல்லி அனுப்பியா போட்டோ பார்க்க Ruchika Nachiyar received the prize. Next is Vasuki for the project fruits name. Thank you so much. Thank you so much. Next, I request our respected brother to give the prizes to the UKG A students. UKG A, first comes Darunesh, Wild Animals, for doing the project Wild Animals. UKG A. Next, Harshit Ganapati for doing the project Ram and the Cowherd. ஹர்ஷித் கணபதி. Next is Jagan கோ. for the project Transport. Next, Kashmir absent. Kavinesh is going to receive the prize for animals and their young ones. இங்க Next போட்டோ comes பாரு. Kavin Kritik for doing the project domestic animals. Next, Ritesh. Ritesh is going to receive the prize for wild and domestic animals. Next, Sabari Velan. இங்க பாரு. Sabari Velan is going to receive the prize for project healthy and unhealthy food. Idalika for community helpers. Next, Janavika. Next, Janavika for animals and their foods. Thank you, brother. And on behalf of the staff and students and parents, I am very thankful to the management for making this occasion grateful. Thank you so much. Thank you, brother. For doing the project greater, less than and equal. ஹரி கிருஷ்ணன். Kapil Aditya for the project taste. Kasi Viswanathan absent. Next comes Mayuran. Mayuran for the project articles before after numbers. Next is Sarvesh. கோ மயூரன். Sarvesh for the project days of the week, advantage and disadvantages of mobile. And Kavi Arni for national symbols. Niranjana. Niranjana absent. Nidarshana for ascending and descending order. Next comes Shastika before and after numbers. Next is Shanvi for the project addition. And Tanshika for rhyming words. Thank you, ma'am. Chandrabhupati, his project forest. Danwell, means of transport.
and bowl. Kaviyamudan, his project is shapes. Kavinesh, his project is Neethi Vellum. Next, Lithun Sai, his project is national symbols. Next, Nikhilan, sources of water. Prasanna, next comes Prasanna. லங்கும் பங்கயத்தில் செத்ருபா தமகும் நந்தை பரமானந்த மாதவம். எல்லாம் வல்ல இறைவனை பிடித்து மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் நம்மை மனிதனாக படைத்து எல்லா விதமான உலக இன்பங்களையும் அனுபவிப்பதற்கு எல்லாத்துக்கும் மிகச் சிறந்ததா மழலை இன்பத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலே அப்படின்னு பாடினார். இந்த குழந்தைகள் எல்லாரும் கள்ளமில்லாத குழந்தைகள். நான் ஒரு சின்ன கவிதை ஒன்று எழுதினேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் காலேஜ் படிக்கும்போது, மாசில்லா மழலையின் குணம் மனிதனான பின் மாறுகிறதே, அதனால்தான் மாசில்லா நிலவே நீ மறைந்து வளர்ந்து மழலை பருவத்தை தாண்ட மறுக்கிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு பரிசு வாங்கினேன். சந்திரன் வந்து என்றைக்குமே கள்ளமில்லாம இருக்கும் சந்திரன். அதுக்கு காரணம் அது மறைந்து வளர்ந்து அந்த மழலையை தாண்டாமலே இருக்கு, பிரகாசமா இருக்கு. மனிதன் வளர வளர மனிதன் மனதிலே இந்த உலகத்தை பார்த்து நம்ம நிறைய ஏற்படுத்தணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, குழந்தைங்களுக்கு எதை காண்பிக்கணுமோ அதை காண்பிக்கணும். அம்மா தான் பிரதானம் ஒரு குழந்தைக்கு. இந்த பல்பு கண்டுபிடிச்சார் இல்லையா எடிசன் வந்து படிப்புல சிறந்தவர் கிடையாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அவருக்கு ஆசிரியர் என்ன, நீ படிப்பதற்கு லாயக்கு இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் அம்மாட்ட, அவருக்கு படிக்க தெரியாது, அவர் ஒரு 4-5 வகுப்பு படிக்கும் பொழுது அம்மா கிட்ட போய் காமிச்சார். அம்மா படிச்சுமா, என்னம்மா எழுதிருக்குன்னு கேட்டார். நீ ரொம்ப நல்லா படிக்கிறியா, பள்ளிக்கூடம் தேவையில்லை, வீட்டிலேயே படிக்க சொல்றதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவருக்கு. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மை இதெல்லாம் வச்சு விளையாடுறதுல ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. அப்போ எல்லா பொருட்களையும் அந்த பிரைட்டா இருக்கிற பொருள்னா ரொம்ப அழகா பார்த்து அவர் விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ விளக்கு எப்படி எரிய வைக்கிறதுங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு சயின்ஸ் லேப் செட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க அம்மா. அப்ப நீ சிறப்பா படிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை அவனுடைய தாயினுடைய ஊக்கம் அவனை பெரிய விஞ்ஞானியா கொண்டு வந்தது. அதே மாதிரி வீர சிவாஜி, வீரத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தவர் அம்மா. புத்லிபாய், காந்திக்கு சத்தியத்தை மட்டுமே சொல்லிக் கொடுத்தது அவங்க அம்மா தான். சத்தியத்தை தவிர வேற எதையுமே சொல்லிக் கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய பெரிய மனிதர்கள் எல்லாம் எல்லா துறையிலும் வல்லுநர்களாக இருப்பவர்களை எல்லாம் பார்த்தால் அவர்களுக்கு முக்கிய ஊக்கியாக இருப்பவர்கள் அம்மா. அதுக்கப்புறம் அம்மா முதல் ஆசிரியர், இரண்டாவது தாய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு மிக சிறப்பாக நீங்கள் செய்து கொடுத்ததை ஆசிரியர்கள் பயிற்றுவித்து அவர்களை மேடை மேலே ஏற்றி பேச வைத்த கிரெடிட் வந்து ஆசிரியர்களுக்கு போகும். அதை செய்த நுட்பம் உங்களுக்கு போனார். அந்த மாணவர்களை பயிற்றுவித்து அவர்களை மேடை ஏற்றிய பெருமை ஆசிரியர்களை சார்ந்தது. இந்த பள்ளியில முக்கியம் எப்பவுமே எங்களுக்கு சொல்றது என்னன்னா, எல்லாம் பாடம் எல்லாரும் படிக்கணும். இன்னைக்கு ரொம்ப பெரிய படிப்பாளியா நிறைய சம்பாதிக்கிறவங்க கூட பண்புங்கிறது வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த பண்பை ஊட்டி வளர்ப்பதிலே
ஆனால் சொல்லி போது நடுவில் ஒரு வருஷம் 2 வருஷம். ஆனால் இந்த குழந்தை மனதிலே நாம் பதிய வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் 90 வயசானாலும் மறக்காது. நான் நிறைய சின்ன வயசுல இன்னும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நிறைய ஸ்லோகங்கள் படிச்சிருக்கேன், சமஸ்கிருதம் படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன். இன்றளவும் எனக்கு அது எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா இப்பொழுது நான் படித்துக் கொண்டிருப்பதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல கரெக்டா இருக்க மாட்டேங்கிறது. நாம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை ஸ்ரத்தையோட செய்யணும். அது உங்க கையில தான் இருக்கு. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், வேலை செய்ய சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு வேலை செய்ய சொல்லுங்க. இது இப்படி அப்படி, இது நல்லது இது கெட்டது. அதிகமா காசு கொடுத்து குழந்தைங்களுக்கு பழக்காதீங்க. நீங்க எல்லாமே வாங்கி கொடுங்க, எது வேணும் எது சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் இந்த குழந்தைங்க சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்கள் எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, வாய்ப்பும் கிடைக்கல, வசதியும் கிடைக்கல. ஆனா நான் போர்டில் எழுதி போட்டு சொல்லி கொடுத்ததுதான். நாங்களும் ஏதோ ஆண்டவனுடைய அனுகிரகத்துல நல்லா படிச்சு வந்தோம். ஆனா இன்று இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போட்டி நிறைந்த உலகத்திலே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தேவை. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தது. இதே மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணணும். வீட்டுல நல்ல சூழ்நிலைகளை குழந்தை கொடுத்து பள்ளிக்கூடத்துல நல்ல சூழ்நிலை மட்டும்தான் இருக்கு. ரொம்ப கவனமா ஆயாக்களையோ இல்ல ஆசிரியர்களையோ நாங்க குழந்தைங்களை கண்காணிக்கிறத தவிர்த்து வேற வேலை இல்லைங்கிற அளவுக்கு இங்க எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுல உங்களுக்கு எந்த விதமான கவலையுமே இப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆசிரியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மிக மிக சிறப்பான பாராட்டுகள். பேரண்ட்ஸுக்கும் பாராட்டுகள், ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பு முத்தங்கள். ரொம்ப ரொம்ப அழகா பண்ணினீங்க எல்லாரும். இதெல்லாம் குழந்தைகளுக்கு புரியவும் வைக்கலாம். நீங்களும் புரிய வைக்க, நாமளும் புரிய வைக்கணும். இதே மாதிரி நம்ம இணைந்த கைகளாக நாம் கண்டே வருவோமானால் மிக மிக உயர்ந்த பண்புள்ள நல்ல படித்த விஞ்ஞானிகளையும் எதிர்காலத்து அதிகாரிகளையும் நாம் உருவாக்கி ஒரு சிறந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு வேதாந்தம் ஒரு ஸ்லோகம் நேத்தி தான் படித்தேன். ரொம்ப அழகா இருந்தது. கர்மாணி குருதே யஸ்து, கர்மாணி குருதே யஸ்து, கர்மாணி குருதே யஸ்து ஸ்ரத்தா பக்தி சமன்விதः அதிகம் பலம் ஆப்னோதி நூனம் வேதாந்த பாஸ்கர. வேதாந்த பாஸ்கரன் ஒரு புத்தகம் படிச்சு ரொம்ப அழகா இருக்கு. சம்ஸ்கிருத ஸ்லோகம். எந்த ஒரு காரியத்தை ஸ்ரத்தையோடு செய்யறோமோ, எந்த ஒரு காரியத்தை ஸ்ரத்தையோடு செய்யறோமோ அந்த காரியத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யறது ஏனோ தானோன்னு செய்யாம எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப அழகா எல்லா ப்ராஜெக்ட்ஸும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆசிரியர்கள் அதை விட ஸ்ரத்தையா நான் இந்த ஒரு பக்கம் ஊர்ல இல்லை, அதனால எனக்கே இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. நேற்று தான் பார்த்தேன். நான் இதுக்கு போயிருந்தேன். போன வாரம் ஃபுல்லாக கும்பமேளா போயிருந்தேன். அலகாபாத் போயிட்டு நேற்று தான் வந்தேன். நான் இது புதுசாக தான் இருந்தது. ஸோ இது முழுக்க முழுக்க எங்கள் பிரின்சிபல் அப்புறம் ஆசிரியர்களுடைய முழு முயற்சி. அதனால பேரண்ட்ஸுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு இந்த மாதிரி இன்னும் மேல மேல உங்களுடைய ஒத்துழைப்போட வேற வேலை நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம சிரத்தையோட நல்ல சூழ்நிலைகளோட குழந்தைகளை வளர்த்தா நிச்சயம் இந்த தபோவனத்திலேருந்து வர குழந்தைகள் இன்னும் 50 வருஷம் இன்னும் தபோவனத்துக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. தபோவனத்தில் படிச்சோம் 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் தபோவனத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த பில்டிங் கூட ஒரு அன்பர் நம்ம வெளியில போட்டு பேர் போட்டுருக்கு. அந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இந்த குழந்தைங்களும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பள்ளிக்கூடத்தை மிக சிறப்பாக நினைவு கூறணும். உங்க எல்லோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு என்றும் வேண்டும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, madam. Thank you for your praising words. Now I request 2-3 parents to come and share your feedback about the program. ஒரு 2-3 பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர்.
என் பேர் மணிகண்டன். யூகேஜி சி செக்ஷனில் படிக்கலாம். சத்விகா பாப்பா வந்து வீட்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணுவா, எல்லாத்தையும் நல்லா பேசுவா. பேச்சை வந்து நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டம் வீட்டில். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் மேம்கிட்ட மட்டும்தான் பேசுவாள். அவன் பிரின்ஸிபல் மேமை பார்த்தா கூட அறிவுன்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது அவளுக்கு ஒரு ஃபியர்னஸ். யாரை பார்த்தாலும் பேச மாட்டாங்க. இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுனால சாமிங்க பிரதர் கூட நல்லா பழகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட நான் கொஞ்சம் ஃபியர்னஸ் ஃபோன் கூட்டிகிட்டு போனால் கூட அவன் பேசவே மாட்டான். இப்படியே தான் இருப்பான். இதுதான் அவருடைய இது. ஆனால் வந்து இங்கே மேம் வந்து எழுதி கொடுத்து நீ பேசணும், இந்த தடவை நீ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவன் வீட்டில் வந்து சொன்னால் அது மாதிரி மேம் பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நீ பேசிட்டே போப்பா அப்படின்னு சொன்னோம். மேம்கிட்டே சொன்னோம். மேம் வந்து சொன்னாங்க ப்ராக்டிஸ் கொடுங்க, நாங்களும் கொடுத்துருப்போம்னு சொன்னாங்க. எல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம் மேடம், ஸ்டேஜ் வந்து இப்படி எழுத போகலாம் அப்படின்னு தான் சொல்லி அவங்க கிட்ட நான் சொல்லிடுவா, கண்டிப்பாக சொல்லிடுவா சத்விகா அப்படின்னு அவங்க தான் ரொம்ப அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. மேம் ரொம்ப தேங்க்ஸ் கிளாஸ்மேனுக்கு. ஏன்னா நாங்களாம் சொல்கிறோம், நான் வந்து நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஈஸியாக பேசிடுவேன். அதனால வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ரெண்டாக வரணும்னு நினைக்கிறோம். அவன் வரதுல வரட்டும், அதனால பிரச்சனை இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு எனக்கு. அவன் வந்து சொல்லிட்டே இருக்க வீட்டில் இனிமேல் நான் பேசுவேன், மைக் கொடுத்தாங்க, மைக்கில் பேசுகிறேன் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதாவது இந்த ப்ரோக்ராம் மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறையா பண்ணால் நாங்கள் எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணுறோங்க. எல்லாருமே ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறேன், எல்லா சார்பாகவும் நான் சொல்கிறேன், ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நல்லா ப்ரோக்ராமில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த பாப்பா கண்டக்ட் பண்ணா ரொம்ப சூப்பராக பேசுகிறான். அப்படியே நல்லா க்ளீனாக பேசுகிறான். நமக்கே பேச மாட்டேங்குது, ரொம்ப க்ளீனாக வேர்ட்ஸ் அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கு. பண்ணது எல்லா பிள்ளையுமே சூப்பராக பண்ணாங்க. எக்ஸ்போ பற்றி விளக்கம் கொடுத்த எல்லா பிள்ளைங்களுமே நல்லா பண்ணாங்க. ப்ராக்டிஸ் டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. கண்டினியூவாக இருந்தால் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் பண்ணி. Thank you, sir. Sure, sir. This is just a beginning. So we will do several programs and kindly you also cooperate with us. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சத்விகா. சார் சொன்னது போல நாங்களாம் ஒரே ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பேசினோம். ரெகுலராகவே என்னோட பொண்ணை சாமியில் கூட்டிகிட்டு போவோம். நான் ஹாஸ்டல் போகிறேன்னா இல்லையே என்னோட பொண்ணு எனக்கு முன்னாடி ஆகும்னு நினைப்பா. காரணம் சாமியை பார்க்கணும், பிரதர்ஸை பார்க்கணும் அப்படின்னு. அடுத்தபடியாக சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறதுக்கு அவளோட டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஃபோன் பண்ணி ரெகுலராக சனிக்கிழமை ஆன சார் ஒரு 2 hours பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விடுங்க, நல்லா பண்ணுறா, ரொம்ப ப்ராக்டிஸ் கொடுத்தாகணும் அப்படிம்பாங்க. அடுத்தபடியாக இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சரியாக சாமி வந்து ப்ராக்டிஸ் பார்த்துருக்காங்க, எப்படி பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா வேறு பொண்ணை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக வர சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டேஜ் நின்ன உடனே சாமியை பார்த்தாலே ஒரு பயம், ஒரு எப்படி நம்ம பேச போகிறோம், என்ன செய்யணும் தெரியாது அப்படின்னு பயந்து இருக்கா. திரும்ப நான் வந்து ஏன் பாப்பா நீ ரெகுலராக சொல்லிட்டு தானே இருக்கிற, ஏன் சாமியை பார்த்தா பயப்படுற, ரெகுலராக வந்து ஒரு 2 hours என்னோட ஹாஸ்டலில் ஸ்பெண்ட் பண்ணுவா. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் நல்லா ஃப்ரீயாக பேச முடியாத இங்கே வந்து சாமியை பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. இப்போ சாமி ஏதாவது ரவுண்ட்ஸ்லாம் முடிச்சு வெளியில் வரும்போது நான் நின்றுட்டு ஏன் சார் பொண்ணு சோகமாக இருக்கேன், என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே இல்லை சாமி அந்த ப்ராக்டிஸ் பார்க்கும்போது சரியாக சொல்லலையா நீ சொல்லிட்டு இருந்தானே, ரெகுலராக நீ ப்ராக்டிஸ் செஞ்சுருந்தோ என் பயப்படுறேன்னு கேட்ட உடனே சாமி இப்போ சொல்லலாமா அப்படின்னு உடனே சாமிகிட்ட கிடன்னு சொல்கிறார். இப்போ திரும்ப இன்னைக்கு காலையில் சாமியை பார்த்தோம். சாமி பொண்ணு நல்லா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க சாமி அப்படின்னு உடனே சாமி சொல்கிறாங்க, நல்லா அழகாக சொல்கிறா சார், ஒன்றும் பிரச்சனை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவா அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ உங்களுக்கு ஒரு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அபயாவேசம் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களோட திறமைகள் என்ன அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியாது. அதை நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க எந்த விதத்தில் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா டீச்சர்ஸ்க்காக இருக்கணும், ஒவ்வொரு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் பெற்றோர்களோட நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஒன்று நம்ம ஏதோ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் திரும்ப நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பெற்றோர்கள் அவங்களோட கலந்துரையாடல் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் என்ன கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பேரண்ட்ஸு இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க அது 100% சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 550 பையன் எங்கள் ஹாஸ்டலில் இருக்காங்க. 550 பையனுடைய பெற்றோர்களும் தினமும் ஃபோன் பண்ணுவாங்க, என் பையன் என்ன பண்ணுறான், எப்படி இருக்கிறான், சாப்பிட்டானா, உடல்நிலை நல்லா இருக்கா, சரியில்லையா. ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியது இருக்காது. ஏன்னா ரெகுலராக நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
ரொம்ப நன்றி டீச்சர்ஸ்க்கு. நன்றி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பேத்தி ஜெய் தேவிசேனா இந்த யூகேஜி படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் வந்து நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் தாய்மார்கள் தான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க. எத்தனை பேர் ஜென்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க தவிர இந்த ப்ராஜெக்ட் செஞ்ச எல்லாம் தாய்மார்கள் தான். அவங்களுக்கு நம்ம கட்டாயமாக தலைவணங்கணும் அவங்களுடைய செயலுக்கு. ஏன்னா அவங்க இல்லைன்னா ஒன்று போய் செய்ய முடியும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுன்னொன்னே நமக்கு பெரிய பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம படித்த காலத்துலலாம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கிடையாது. இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்லாம் படித்த சாதாரண ஸ்கூலாக படித்தோம். இப்போ ப்ராஜெக்ட்னோடனே அந்த வேர்டை கட்டாலே தலைவரிச்சு ஓடுற மாதிரி இருந்தது. அப்புறம் தான் இதெல்லாம் போய் நான் அலைஞ்சிலிருந்து ஒரு சாமான்லாம் இல்லை வாங்கி இந்த இன்னொரு பேத்தி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். அவளுக்கு வந்து ஒரு வாட்டர் கூலர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் வாங்கி தான் செஞ்சோம். அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் தான் செஞ்சோம். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணி அவங்க பாராட்டு தெரிவிக்கிறது எல்லாமே ஊக்கத்தை கொடுக்கும். எதிர்காலத்தில் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக டீச்சர்களுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் சார்பாக எங்களுடைய பாராட்டு தெரிவித்துக்கிறோம். தேங்க்யூ சார். வணக்கம். என்னுடைய மகன் ஆர் விஷாகன் எல்கேஜிபி செக்ஷனில் படிக்கிறான். அவனுக்கு தமிழாண்டுகள் 60 சொல்ல தெரியும் நல்லா. ஆனால் என்ன கேட்டாலும் சொல்ல தெரியாது. சொல்லி தந்திருக்கேன். ஆனால் என்னால் பார்க்காம சொல்ல முடியாது. அவன் வந்து டக்குன்னு எல்லாம் சொல்லுவான். இதை எப்படி தம்பி நீ சொல்லியிருக்கான்னு நான் சொல்லிடுவேம்மா, எனக்கு தெரியும் மிஸ் சொல்லி தந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப அவன் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. 4th ஸ்டாண்டர்டில் எங்கள் பொண்ணு ஆர் தானியாஸ்ரீ படிக்கிறா. அவள் தான் வந்து எனக்கு இங்கிலீஷே சொல்லித்தரப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்